ஒரு அழகான பச்சை பசேல் என்ற புல்வெளியில் ஒரு பெரிய ஆப்பிள் மரத்தடியில் சின்னஞ்சிறு முயல்குட்டியும் துள்ளிக் குதிக்கும் பன்னியும் மென்மையான கரடிக்குட்டியும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு பெரிய சிவப்பான ஆப்பிள் தபக்கென்று கீழே விழுந்தது. ஆச்சரியத்தோடு அந்த ஆப்பிளை பார்த்த நண்பர்கள் அதை யார் எடுப்பது என்று யோசித்தார்கள். கரடிக்குட்டி மெதுவாக அதைத் தொட முயன்றபோது ஆப்பிள் உருண்டு சென்று ஒரு சிறிய பள்ளத்திற்குள் விழுந்து மாட்டிக்கொண்டது. நண்பர்கள் பதற்றமடைந்தனர். பன்னி முயலை எடுக்கச் சொல்ல முயலோ பயந்து பின்வாங்கியது. உடனே கரடிக்குட்டி ஒரு குச்சியை எடுத்து ஆப்பிளை வெளியே தள்ள முயற்சி செய்தது. ஆனால் ஆப்பிள் அசையவே இல்லை. அப்போது புத்திசாலி முயல்குட்டிக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோன்றியது. அது சைகை மூலம் தன் நண்பர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கியது. முயலின் யோசனைப்படி கரடிக்குட்டி பள்ளத்தை சுற்றியுள்ள மண்ணை மெதுவாக தள்ள, பன்னிக்குட்டி தன் மூக்கினால் ஆப்பிளை மேலே தள்ளியது. நண்பர்களின் கூட்டு முயற்சியால் அந்த ஆப்பிள் வெளியே வந்து துள்ளியது. மகிழ்ச்சியில் நண்பர்கள் அனைவரும் கைகளை தட்டி குதித்தார்கள். இறுதியில் கரடிக்குட்டி அந்த ஆப்பிளை அன்போடு 3 சம துண்டுகளாக பிரித்து தன் நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டது. ஒற்றுமையே பலம்.